Welcome to Lakshmi Copier Solutions. In the image 2224 machine delivery details தாங்க பார்க்க போறோம். So video skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. clear step by step எல்லாமே explain பண்றேங்க. So இந்த CANON 2224 machine பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு basic machine with network and Wi-Fi connectivity ஓட வந்திருக்கு. இந்த machineல பாத்தீங்கன்னா automatic document feeder and duplex and secondary and stand வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனபிளா இருக்கு. So நீங்க machine வந்து duplex ஓட வாங்கிட்டு in futureல உங்களுக்கு ஒரு ADF இல்ல secondary தேவைப்படுதுனா additional நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டும் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிஷின் பேசிக் மிஷினாக இருக்கிறனால மட்டும்தான் உங்களுக்கு இதெல்லாமே ஆப்ஷனபிளாக கொடுக்குறாங்க. இதே நீங்கள் கேனானில் ஒரு பெரிய மிஷின் வாங்குறீங்க, ஒரு ஆர்சி மிஷினோ ஒரு பிராண்ட் நியூ மிஷினோ வாங்க போது உங்களுக்கு எல்லாமே வந்து அட்டாச்மெண்ட்டாக வந்துடும். லைக் பார்த்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் அண்ட் ஏடிஎஃப் அண்ட் செகண்ட் ட்ரே, தேர்ட் ட்ரே, ஃபோர்த் ட்ரே இது எல்லாமே இன்பில்டாக வந்துடும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷனபிளாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் நட் மிஷின் வித் கலர் ஸ்கேனிங்கோட வருது அப் டு A3 சைஸ் வரைக்கும். சிங்கிள் ட்ரே பைபாஸ் வந்து இன்பில்டாக நம்மளுக்கு மிஷினில் வந்துடும் அப் டு A3 சைஸ் வரைக்கும். ஸோ ஸ்கேனிங் வந்து கலர் ஸ்கேனிங் இருக்கனால அப் டு A3 வரைக்கும் நீங்கள் வித் வைஃபை ஆர் லேண்ட் த்ரூ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் ஸ்கேன் அண்ட் பிளாக் நட் ஸ்கேனுமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிஷினோட ரேம் ஃபீச்சர் அண்ட் ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ரேம் பொறுத்த வரைக்கும் உங்களால் அப்கிரேட் பண்ண முடியாது. இன்பில்டாக மிஷின்லேயே உங்களுக்கு வந்துடும். அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 GB to 2 GB வரைக்கும் கொடுக்குறாங்க. அந்த ஹார்ட் டிஸ்க்கும் அதே மாதிரி தான் சிப் லெவலில் இருக்கிறனால உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்கும் நீங்கள் அப்கிரேட் பண்ண முடியாது. ப்ளஸ் வந்து இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா டெலிவரி வந்து சிங்கிள் டெலிவரி, அதாவது நீங்கள் பிரிண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில் வந்துட்டு சேம் அதே பிளேஸில் உங்களுக்கு ரிட்டர்ன் போகும். டூவல் டெலிவரி வந்து இந்த மிஷினில் கொடுக்கல. இப்போ பெரிய மிஷினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுக்க போது மேலே வந்து சிங்கிள் சைடு வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து பிரிண்ட் ஆகி உங்களுக்கு வந்துடும். ஸோ டைம் டிலே இருக்காது. இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் 24 காப்பி ஸ்பீடு வந்து அவுட்புட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மிஷின் பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மிஷின் அந்தளவுக்கு சூட்டபுளாக இருக்காது. நம்மளுக்கு வந்து கேனானில் பெரிய மிஷின்ஸ் தான் சூட்டபுளாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் டிலே நிறையா இருக்கும். ப்ளஸ் இதோட கன்சூபிள் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து லிட்டில் பிட் காஸ்ட்லி ஒரு பெரிய மிஷினோட. இன்கேஸ் ஒரு போர்டோ ஒரு லேசரோ ஏதாவது ஒன்று போயிடுச்சுன்னா நம்மளுக்கு அது பர்ச்சேசிங் காஸ்ட் வந்து ரொம்ப ஹையராக இருக்கும். ஸோ அதனால் இந்த மிஷின் கமர்ஷியலுக்கு சூஸ் பண்ணலாம். பட் இந்த மெயின்டெனன்ஸை கால்குலேட் பண்ணிட்டு உங்களோட ப்ரைசிங் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். லைக் நீங்கள் 1 ரூபாய் ஜெராக்ஸ்லாம் போடாமல் ஒரு 3 ரூபா 4 ரூபா அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் ஒரு 2000 ரூபாவது நம்ம போடணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மிஷின் பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்கேஸ் அந்த ப்ரைசிங் நம்மளால் கொடுக்க முடியாதான் கண்டிப்பாக அந்த மிஷின் வாங்கக்கூடாது. ஸோ இந்த மிஷின் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கமர்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே பிரிண்ட் எடுக்க போகிறதில்ல. அவங்களோட ஓன் ஃப்ளாட்ஸோ ப்ளஸ் லேண்ட் ஏதாவது அவங்க ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க, அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் பிரிண்ட் எடுக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பி காஸ்ட் வந்து ப்ராப்ளம் கிடையாது. ₹1 2 ரூபா வந்தாலும் அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்ம காப்பி காஸ்ட் வரி வந்து இந்த மிஷின் வாங்கினீங்கன்னா நம்ம வரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை கால்குலேஷன் பண்ணிவிட்டு நம்ம மிஷினோட பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும். ப்ளஸ் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் எல்லாமே எங்களுக்கு கிளியராக கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து எந்த மிஷின்ஸ் வந்து சூட் ஆகுன்றது ஸ்பெசிஃபிகேஷன் எந்த பிராண்டு எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் ஓகே பண்ணது பிறகு நாங்கள் மிஷின் பேக் பண்ணி சேஃபாக உங்கள் இடத்துக்கு லொக்கேட் பண்ணி அனுப்புகிறோங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், நான் எல்லாமே கிளியராக அன்பாக்சிங் பண்ணிவிட்டு கிளியராக எல்லாமே நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்.
நம்ம ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா சென்னை அம்பத்தூர் லொக்கேட்டாக இருக்குது. இன்கேஸ் அவுட் ஸ்டேஷன் கஸ்டமர்ஸ் டேரெக்டாக வரணும்னாலும் ஆல்வேஸ் வெல்கம். ஜஸ்ட் ஒரு கால் பேக் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் லாங்லேருந்து வரீங்க, நம்ம அவைலபிள் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால தான் சண்டேஸ் வரதாலும் பிஃபோர் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சண்டேஸ் மட்டும் நம்ம ஆஃபீஸ் லீவு. மற்றபடி மார்னிங் 9 to நைட் 9 o'clock வரைக்கும் நம்ம இருப்போம். நம்ம KANON, KYOCERA, KONICA, XEROX சென்டர் 4 பிராண்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் ரெக்குவயர்மெண்ட் கிளியராக கால் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மிஷின் சூட் ஆகுன்றது நான் பெஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. தேங்க்யூ.